பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் மருத்துவர்கள் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் மருத்துவர்களின் கோரிக்கைகளை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொண்டார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், மருத்துவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மாநில அரசு கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் மருத்துவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த பெண் பயிற்சி மருத்துவருடைய கொலைக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் அதே போல கொல்கத்தா மாநகர காவல் ஆணையர் வினீத் கோயல் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் இளம் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்களுக்கும் மேலாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக போராடி வரும் மருத்துவர்கள் குழுவினரிடம் ஏற்கனவே முதல்வர் மம்தா பானர்ஜி பல முறை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தும் பேச்சுவார்த்தை நேரலை செய்ய மாநில அரசு மறுப்பு தெரிவித்ததால் மாணவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 5வது முறையாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஏறத்தாழ 3 மணி நேரத்திற்கும் மேலாக முதல்வர் மம்தா பானர்ஜியுடைய இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. நேரலைக்கு நேற்றைக்கும் கூட மாநில அரசு ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள், அதாவது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், நிகழ்ச்சி நிரல் குறித்த அந்த விவரங்களை பதிவு செய்து அதனை இரு தரப்புக்கும் வழங்குவதற்கு மாநில அரசு ஒப்புக்கொண்டதால் மாணவர்கள் இந்த இளம் மருத்துவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் மாணவர்கள் 5 விதமான கோரிக்கைகளை முன்வைத்ததாக முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். இளம் மருத்துவர்கள் முன்வைத்த 5 கோரிக்கையில் 4 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக போராடி வரும் மருத்துவர்கள் கோரியபடி கொல்கத்தா மாநகர காவல் ஆணையர் வினீத் கோயலை பதவி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இன்று மாலை 4 மணிக்கு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் எனவும் அவருக்கு பதிலாக அவருடைய கடமையை புதிதாக நியமிக்கப்படுகின்ற காவல் ஆணையர் மேற்கொள்வார் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். இதே போல மருத்துவ கல்விக்கான இயக்குனர், சுகாதார சேவைக்கான இயக்குனர், அதே போல கொல்கத்தாவினுடைய வடக்கு பகுதியினுடைய இணை ஆணையர் ஆகியோரையும் பதவி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுவும் போராடி வரக்கூடிய மருத்துவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அதே போல மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் தனி கவனம் செலுத்தப்படும் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். அவருடைய கோரிக்கைகளில் 99% ஏற்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது போராடி வரும் மருத்துவர்களுக்கு கிடைக்க மிக முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் மருத்துவர்களை பொறுத்தவரை தாங்கள் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. போராடி வரும் மற்ற மருத்துவர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகுதான் போராட்டத்தை திரும்ப பெறுவது குறித்த முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். அதே போல மம்தா பானர்ஜி தெரிவித்தபடி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.